ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிக்கிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிமெயிலில் வந்து வெக்கேஷன் ரெஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து உங்களோட இமெயில் வந்து கொஞ்ச நாளைக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியாது, இல்லைனா உங்களுக்கு யாராச்சும் அந்த மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புகிறாங்க, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புகிறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்ளை போகும். அதுதான் வந்து வெக்கேஷன் ரெஸ்பாண்டர் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், என்னோட ஜிமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சி ஆல் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் வந்து உள்ளே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் இதுக்கெல்லாம் கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷன் ரெஸ்பாண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பை டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஃபில் தான் இருக்கும். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் ரிப்ளை டு இன்கமிங் மெசேஜஸ். அதாவது உங்களோட இன்கமிங் மெசேஜஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போகணுன்னாலும் அதுவும் செட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வெக்கேஷன் ரெஸ்பாண்டர் ஆன் பண்ணிவிட்டு இந்த நாள்லேருந்து எத்தனை நாள் வரைக்கும் போகணுங்கிறத கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களை ஃபர்ஸ்ட் டேட்டும் லாஸ்ட் டேவும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடில் வந்து நீங்கள் கொடுக்குற மெயில் சப்ஜெக்ட் டு மெசேஜை படி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயில் சென்ட் பண்ணிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் டே மட்டும் சூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் டே சூஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும், கேன்சல் பண்ணாத வரைக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் ரெஸ்பாண்டர் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஸ்டே டியூன்ட்.